கர்த்தருடைய வார்த்தை பொழுது சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் மூலமாய் நம்மிடத்தில் வருகிறது. கர்த்தர் பேசுகிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவர்களுடைய வேதத்தில் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தகைய ஒரு அறிவுரை, அழகான அறிவுரையை நம்மிடத்தில் சொல்கிறார் பாருங்கள். இந்த வசனத்தின் துன்மார்க்கர் போகிற அவர் சொல்லுகிற ஆலோசனையில் நடக்கக்கூடாது. பாவிகள் போகிற வழியில் நாம் போகக்கூடாது. பரியாசம், கேலி கிண்டல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உட்கார இடத்தில் நாம் போய் உட்கார்ந்திருக்கக்கூடாது. இதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய வேதம் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த வேதாகம் அவரே தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாய் தம்முடைய தாசன் மூலமாய் கொடுத்திருக்கிற தேவ வேத தியானத்தை நாம் தியானிக்க வேண்டும் என்று சொல்வார். எப்படி என்றால் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை பிரியமாய் வாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி இருக்கிற மனுஷன் என்னவா? பாக்கியவானாய் இருப்பான் என்று சொல்கிறார். நாம் அவ்வாறே இருக்கிற விரும்புகிற பிள்ளைகள், அவ்வாறே நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய தேவையில்லாத காரியங்கள், துன்மார்க்கருடைய பாதையில் நடக்காதபடிக்கு, பாவியுள்ள வழியில் செல்லாதபடிக்கு, பரியாசக்காதபடிக்கு ஒரு கிருபை தேவன் கொடுப்பது மட்டுமல்ல, அவருடைய வேதத்தின் மேல் நமக்கு ஒரு பிரியத்தை தேவன் உண்டாக்கி கொடுக்க வேண்டும். அந்த உண்டாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்ல, இரவும் பகல் நேரம் பார்க்காமல் அந்த வார்த்தையே தியானித்து கொடுக்க வேண்டிய கிருபையை தேவன் தர வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் அவரை நோக்கி பார்த்து செபிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த தேவனே, ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த சங்கீதம் 1:2 வசனத்தின்படியாய் தேவனாகிய கர்த்தர் எங்களை பாதுகாக்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தேவையில்லாத வழியில் போய்விடாதபடிக்கு பாதுகாத்து வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுங்க. இரவும் பகல் உம்முடைய வேதத்தில் பிரியமாக இருந்து எல்லாவற்றையும் தியானித்து உம்முடைய வார்த்தையின்படி நடந்து அந்த வார்த்தையை கை கொண்டு நடந்து தேவனுடைய பார்வையில் நாங்கள் வெளியேற பெற்றவர்களாய் பாக்கியவான்களாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் அத்தகைய கிருபை இப்பொழுது எங்கள் மேல் ஊற்றுங்க. தேவையில்லாத அலுவல்களில் போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்கள் கால்களுக்கு ஆண்டவரை வெளிச்சமாக இருந்து தேவன் எங்கள் பாதையை வகுத்து கொடுத்து அப்பா உம்முடைய வேதத்தையே நினைத்து அதையே சுவாசித்து அதையே ருசித்து அதனுடைய தியானத்திலேயே இருக்கிற பிள்ளைகளை எங்கள் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. வெளியேற பெற்ற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.